வணக்கங்க. வாங்க நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டான மசாலா பூரி பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு சட்டுன்னு செய்யணுமா, சைடிஷ் வைக்க டைம் இல்லையா, அப்போ இந்த பூரியை செஞ்சோம்னா உடனே சாப்பிட்லாங்க. இந்த பூரியை வெறுமனை சாப்பிட்லாம், இல்லை ஒரு ரைத்தா இருந்தால் போதுங்க, சூப்பராக சாப்பிட்லாங்க. நல்ல டேஸ்டான சூப்பரான பூரிங்க. டூர் போகிறப்ப இந்த பூரி எடுத்துகிட்டு போனோம்னா 2 நாள் வச்சு சாப்பிட்லாங்க. இந்த பூரி செய்ய என்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை எடுத்துருக்கேங்க. கோதுமாவை பாத்திரத்தில் போட்டலாம். இப்போ இந்த மாவுக்கு 1 கப்புக்கு 1/4 கப் ரவை, அதாவது 4 பங்குக்கு 1 பங்கு ரவை. இந்த மாவுக்கு தேவையான டேபிள் சால்ட் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்துடலாம். நாம் சேர்க்குற இந்த பொருட்கள் பூரிக்கு நல்ல வாசனை கொடுக்குங்க, டேஸ்ட்டையும் கொடுக்குங்க. இதெல்லாம் சேர்த்துடுங்க. இப்போ அடுத்து 4 பச்சை மிளகாய், 1 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. இப்போ எடுத்துருக்க இந்த பொருட்களை அரைக்கணுங்க. இதெல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துடலாம். இதை தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிட்டங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த பேஸ்ட்டை மாவில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுடுங்க. இப்போ தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. நாம் அரைச்சி சேர்த்துருக்கிற இந்த பேஸ்ட்டே இதுக்கு போதுமானதாக இருக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எப்பவும் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம் எப்போ பூரிக்கு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்ச மாவை உருட்டலாம். இந்த மாதிரி உருட்டி பால்களாக போட்டுக்கலாம். ஓகேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் நம்ம மாதிரி உள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. ஓகேங்க. இப்போ அந்த உருட்டு இந்த மாவை சின்ன சின்ன பூரிகளாக தேய்ச்சிக்கலாம். நல்ல டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த பூரி செய்யலாம். இல்லை வீட்டில் காய்கறி இல்லையா, அப்போ இந்த பூரி செஞ்சு கொடுக்கலாங்க. இது ஒரு ரைத்தா போதுங்க. கேரட் ரைத்தாவோ இல்லை ஆனியன் ரைத்தாவோ இதுக்கு போதுங்க. பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. இப்போ பூரியெல்லாம் தேய்ச்சிட்டோங்க. இந்த பூரி கூட ஜாம் வச்சு கொடுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பூரிகளை போட்டுக்கலாம். எப்போவுமே பூரிக்கு எண்ணெய் வைக்கும்போது எண்ணெய் நல்லா காயணுங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சு பூரியை போடுங்க. நல்லா ஹீட்டாக இருந்தால் பூரி உப்பலாக வருங்க. நாம் சேர்த்துருக்க இந்த மசாலா பூரியில் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோங்க. ஓமம், சீரகம், சோம்பு இதெல்லாம் நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். மீதி பொருட்கள் நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. இப்போது அடுத்த பூரியை போடலாம். இந்த பூரியில் எல்லாமே இருக்கும்போது நம்ம ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா கூட போதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் சட்னிக்கு இந்த பூரி சூப்பராக இருக்குங்க. வெறுமனே சாப்பிட்டாலும் அமிர்தமாக இருக்குங்க. பூரி நல்லா வந்துருச்சுங்க. எடுத்துடலாம். இது நல்ல வாசனையாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பூரியோட கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. அருமையான சூப்பரான டேஸ்டியான பூரியாக இருக்குங்க. நம்ம வெளியே போகிறப்ப இதை எடுத்துகிட்டு போக சரியாக இருக்குங்க. இது கெட்டு போகாதுங்க. 2 நாளைக்கு அப்படியே இருக்குங்க. எல்லா பூரியும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இந்த பூரியில் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோங்க. அதனால் வீட்டில் என்ன குழம்பு இருக்கோ அது கூட பொருந்துங்க. எது வச்சு சாப்பிட்டாலும் இது பொருத்தமாக இருக்குங்க. ஏன்னா பூரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகேங்க. எல்லா பூரியும் சுட்டுட்டாங்க. இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓகேங்க. நீங்கள் இதே மாதிரி சூப்பரான டேஸ்டியான மசாலா பூரியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.